சார் உங்க வீட்டுல இருக்க தண்ணி பைப்பு இது வந்து ஆயில் பைப்பு சார். இந்த பைப்பை திறந்தா ஆயிலா வரும். இங்க பாருங்க எப்படி வருது. ஒண்ணு இல்ல, சிம்பிள். இந்த இடத்த அடைச்சு ஒரு பைப்பை வச்சாச்சுன்னா பைப்ல தண்ணி ஊத்துற மாதிரி ஊத்துங்க. இப்பயே தண்ணி மாதிரி தான் வருது. இன்னைக்கு மார்க்கெட்ல 1/2 HP இருந்து 10 HP வரைக்கும் நிறைய மிஷின்ஸ் விக்குது. அதாவது எக்ஸ்பெல்லர், ஹோம் யூஸ் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின், மரச்செக்கு, ரோட்டரி செக்கு, அந்த மிஷின் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்க்ரூ எக்ஸ்ட்ராக்டர் மிஷினுக்கு பேரு. அதாவது ஒரு ஸ்க்ரூ ராடு வந்து புழிஞ்சு எடுக்கிற மிஷின். இது ஒரு கோனிக்கல் ஸ்க்ரூ ராடு. அந்த மிஷின்ல இப்ப எங்க மிஷினுக்கு பாத்தீங்கன்னா 10க்கு 10 இடம் இருந்தா போதும். அந்த மிஷினுக்கு அதிகமான இடம் வேணும். அந்த மிஷின்னா உங்களுக்கு கண்டினியூவா ஓட்ட முடியாது. இதை நீங்க 24 மணி நேரம் 24x7 ரன் பண்ணலாம். 2 அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா அதுல புண்ணாக்கு அள்ளணும். கடப்பாட்டை வச்சு குத்தி அள்ளணும். கையில சாக்க கட்டிக்கிட்டு பசங்க கொதிக்கும் அள்ளுவாங்க. இது அப்படி இல்ல, யூசர் ஃப்ரெண்ட்லி மாடல். விதைய போடுறீங்க, ஆயில் இப்படி வருது, புண்ணாக்கு முன்னாடி வரும். நீங்க ஜாலியா ஹாயா நின்று பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி மாடல். சார் உங்களுடைய மிஷின்ல எத்தனை வகையான எண்ணெய்கள் ஆட்ட முடியும் சார்? சார் நம்ம மிஷின்ல இந்தியாவில் யூஸ் பண்ற 22 வகையான ஆயில நம்ம மிஷின்ல பிழிஞ்சு எடுக்க முடியும். அதுக்கும் மேல நிறைய ஆயில் வகைகள் இருக்கு. அந்த ஆயில் நம்ம இந்தியாவில் பயன்பாட்டிலே இல்லை. இப்ப தற்காலிகம் யூஸ் பண்ற 22 வகையான ஆயில எடுக்க முடியும். கொப்பரை, தேங்காய் எண்ணெய், அப்புறம் எள்ளு, நல்லெண்ணெய், கடலை, கடலெண்ணெய், மஞ்சள் கடுகு, கடுகெண்ணெய், கருப்பு கடுகு, கடுகு எண்ணெய், அப்புறம் நீம், வேப்பங்கொட்டை, வேப்பெண்ணெய், ஆமணக்கு, விளக்கெண்ணெய், லேம்ப் ஆயில்னு சொல்றாங்கல்ல அது, பூசணி விதை, பூசணி எண்ணெய், மிளகா வத்தல் விதை, இது சில்லி சீடு ஆயில். இப்படி இது மட்டும் இல்லாம கேஷ்யூ, ஆல்மண்ட், கிரேப் சீடு, லெமன் சீடு, மேங்கோ சீடு, ஜாக்ஃப்ரூட் சீடு, கருஞ்சீரகம், இப்படி நிறைய எண்ணற்ற விதைகள் எக்ஸெட்ரா நிறைய விதைகள்ல இருந்து ஆயில் எடுக்க முடியும். சார் நம்ம கிட்ட என்ன கெப்பாசிட்டி இருந்து மிஷின் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சார்? சார் நம்மகிட்ட வந்து 1 HP இருந்து 10 HP வரைக்கும் இருக்கு. 1 HP, 2 HP, 3 HP, 5 HP, 7 HP, 10 HP. நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது வந்து 3 HP மிஷின். இது வந்து 5 HP மிஷின், அது 10 HP மிஷின். இந்த 3 HP மிஷின்ல 1 மணி நேரத்துக்கு நாங்க சொல்றது 40 கிலோ. ஆனா நீங்க இதுல 58 இருந்து 60 கிலோ நீங்க போட்டு ஆயில பிழிஞ்சு எடுத்துக்கலாம். சார் மிஷின் ஓட்டிய காமிச்சலாமா சார்? இப்ப ரன் பண்ணி பாத்துடலாங்க. என்ன போட போறோம் சார்? இப்ப கடலை போட்டு காமிக்கிறேங்க. நிலக்கடலை. நிலக்கடலை அதாவது தமிழ்நாட்டுல நிலக்கடலை, வேறுகடலை, கிரவுண்ட்நட்டு, மல்லாட்டை, மணிலா கொட்டை, இது நிறைய பேர்ல இருக்கு. அந்த விதையை போட்டு காமிச்சிடலாம். இந்த மிஷின் பாத்தீங்கன்னா 3 HP மிஷின் தான். இதுல வந்து மேக்சிமம் 60 கிலோ வரைக்கும் நீங்க போட முடியும். மினிமம் 2 கிலோவும் போட்டுக்கலாம். இது நிலக்கடலை பாருங்க, மல்லாட்டை, இந்த மணிலா கொட்டையை வந்து நான் இதுல போடுறேன் பாருங்க. ரொம்ப சிம்பிள். மேக்சிமம் 10வது செகண்ட் உங்களுக்கு ஆயில் வந்துடும். இது வீடியோல தெரியுங்க, கொஞ்சமா போடுறேன், இல்லைன்னா மொத்தமாவே நம்ம கொட்டிடுவோம். ஆயில் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இன்னும் வேகமா வரும். எண்ணெய் வரும்போது கொஞ்சம் டார்க்கா தான் வரும். கொஞ்ச நேரத்திலே உங்களுக்கு தெளிஞ்சிடும். ஏன்னா ஒரு விதையில இருக்கிற முழு ஆயிலையும் மொத்தமா ஒரே தடவையில பிழியறதுனால அது கொஞ்சம் கிளவுடியா வரும். கொஞ்ச நேரம் வச்சிருந்தா தெளிஞ்சிடும். நான் ஏற்கனவே நாங்க எடுத்து பிழிஞ்ச எண்ணெய் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ஃபாஸ்டாவே இதாயிருச்சு இல்ல சார்? உடனே வந்துருங்க. இங்க பாருங்க. இப்போ போட்டது எவ்வளவு அளவு சார் இருக்கும்? அது ஒரு 3 கிலோ இருக்கும் சார். 3 கிலோவை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு ரொம்ப சீக்கிரமாவே பண்ணிடுது இல்லையா? இது 1 கிலோவும் பண்ணலாம், 2 கிலோ பண்ணலாம், 3 கிலோ பண்ணிக்கலாம். எங்க மிஷினோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா மினிமமும் பண்ணிக்கலாம், மேக்சிமம் பண்ணிக்கலாம். இந்த கூலிக்கெல்லாம் ஆடுறாங்க பாத்தீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான ஒரு மிஷின் இது. இறங்கிட்டே இருக்கு பாருங்க. இறங்க இறங்க புண்ணாக்கு ஒரு பக்கம், ஆயில் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கும். சார் இப்போ நார்மலா மற்ற செக்கு மிஷின்ல பாத்தீங்க அப்படின்னா குத்தி விட வேண்டியது இருக்கும். ஒரு பெரிய மரச்செக்கா இருந்ததுன்னு வச்சு பாத்தீங்கன்னா மேல இருந்து குத்தி விட்டுட்டே இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே போயிட்டே இருக்கு. ஸோ இது என்ன மாதிரி மெத்தட்ல பண்ணிருக்கீங்க சார்? இது வந்து ஸ்க்ரூ எக்ஸ்ட்ராக்டர். இந்த மிஷின் வந்து நீங்க சொன்ன அந்த மரச்செக்கு, ரோட்டரி செக்கெல்லாம் ஆட்டி மாவாட்டுற மாதிரி ஆட்டி ஆயில் வருது இல்லை. இது வந்து அப்படி இல்லை, கியூசிங் மிஷின், புழிஞ்சு எடுக்கிற மிஷின். ஸ்க்ரூ எக்ஸ்ட்ராக்டர், பிழிஞ்சு எடுக்கிற மிஷின். இதுல வந்து உள்ள விதை போனாலே தள்ளிலாம் வர வேண்டியது இல்லை, ஆட்டோமேட்டிக்கா போய்கிட்டே இருக்கும். எவ்வளவு விதை கடலை நீங்க இப்படி குமிச்சு வச்சாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா போய்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி மாடல். சரி, இப்போ உங்களுடைய அந்த 3 HP மோட்டர்ல ஓட்டுனீங்க இல்லையா? ஆமா, ஓட்டுனீங்க. ஆமா. சவுண்ட் ஓரளவுக்கு கேட்டுச்சு. அதாவது ரொம்ப சவுண்ட்லாம் கிடையாது. ஒரு வீட்டுல வச்சு ஓட்டினா கூட தெரியாது யாருக்குமே, ஒரு மிஷின் இருக்கிறதே தெரியாது. இப்ப 10 HP ஓட்டுறப்ப சவுண்ட் அதிகமா இருக்குமா சார்? ஏன்னா பெரிய மிஷின், பெரிய மோட்டர்ல போடுறப்ப அதிகமா இருக்குமா சார்? சார் நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. இன்னைக்கு உலகம் வந்து எலக்ட்ரானிக் உலகம். இன்னைக்கு எல்லாம் டீசல் வண்டி விட்டுட்டு எல்லாமே ஈவி வெஹிக்கிள்ல போக ஆரம்பிச்சிட்டாங்க. சவுண்டே கிடையாது. எங்க மிஷினும் அதே மாதிரி தான்.
3 ஹெச்பியும் சவுண்ட் எப்படி சவுண்ட் இல்லையோ 10 ஹெச்பியும் அதே டிசைன் தான், உருவம் தான் பெருசு, இதுலயும் சவுண்ட் இருக்காது. லைட்டா சின்ன சவுண்ட் வரும், ரன் மோட்டர் சவுண்டு. ரன் பண்ணியாச்சுன்னா உள்ள விதைய போட்டாச்சுன்னா அந்த சவுண்டும் வராது. இப்போ ஓட்டி காமிக்கிறேன் பாருங்க, ஆன் பண்ணுங்க. இப்போ மிஷின் ஓடிட்டு இருக்கா சார்? ரன்னிங் சார். ரொம்ப உள்ள காமிங்க, மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கு, உள்ள காமிங்க. ரொம்ப சவுண்ட் கம்மியா இருக்குங்க. நம்ம ஒரு வாஷிங் மிஷின் ஒண்ணா கூட சவுண்ட் அதிகமா இருக்கும், ஆனா அந்த சவுண்ட் கூட இதுல இல்ல. அதான் சார் டெக்னாலஜி. இப்போ தேங்காய் போடுறோம் பாருங்க, கொப்பரையை வந்து நாங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம். எங்க கொப்பரை கட்டுற ஒவ்வொரு மிஷினுக்கும் நாங்க கொடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி கொப்பரையை கட் பண்ணி வச்சுட்டு உள்ள போடுறோம் பாருங்க, சுத்தமா சவுண்டே இருக்காது. அதாவது ஒரு 5ல இருந்து 10 செகண்டுக்குள்ள எண்ணெய் வர தொடங்கிருச்சு பாத்தீங்களா? வந்துருச்சு. இந்த வலை ஏன் அப்படின்னா, இந்த வலை வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு அரிப்பு, இது இந்த மட்டியெல்லாம் வருது பாருங்க, அதெல்லாம் அதை தங்கிடணும். ஆயில் மட்டும் கீழே கொஞ்சம் ஃபில்டர் ஆகி வரதுக்காக மட்டி வச்சிருக்கிறோம். சார் அடி மலை சாரல் மாதிரி எப்படி கொட்டிட்டு இருக்கு பாருங்க, இப்படி வருது பாருங்க, உங்க வீட்டு பைப்ல தண்ணி வந்த மாதிரி வரும். இதே இந்த கொப்பரையும் போடுறோம் பாருங்க. அது எவ்வளவு சார் இருக்கும் கிலோ? 15 கிலோ இருக்குங்க. எப்படி வருதுன்னு பாருங்க ஆயில். இந்த கொப்பரை கோயம்புத்தூர்ல தொடர்ந்து மழைனால கொப்பரை சரியா காயல. இப்ப நேற்றுக்கு இன்னைக்கு தான் வெயில் அடிச்சிருக்கு, அதனால ஓரளவுக்கு காய வச்சிருக்கிறோம். கொஞ்சம் ஃப்ரெஷ் கோகனட்டு, அந்த அளவுக்கு விளையாத கோகனட்டு தான் இருந்தாலும் கிடைச்ச தேங்காய் காய வச்சிட்டோம் சார். 15 கிலோவுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 10-10.5 லிட்டர்லாம் வந்துருங்க. 10-11 லிட்டர்லாம் வந்துடும். இப்ப நம்ம போட்ட அவுட்புட்டுக்கு ஒரு 10 லிட்டர் வந்துருமாங்க சார்? 67-68% கன்ஃபார்மா வந்துருங்க, ரிசல்ட் இருக்கும். பைப் மேக்கருமோ சார். உங்க வீட்டுல இருக்க தண்ணி பைப்பு, இது வந்து ஆயில் பைப்பு சார். இந்த பைப்பை திறந்தா ஆயிலா வரும். இங்க பாருங்க எப்படி வருதுன்னு. அப்படிதான் வருது. இப்போ இந்த வலை பாத்தீங்க அப்படின்னா அந்த மட்டியெல்லாம் இந்த வலையிலே தங்கிரும். இந்த வலையை வெளியே எடுத்து மட்டியை உள்ள போட்டோம் அப்படின்னா 2வது ஆயில் வந்துடும். இங்க வர ஆயில் வந்து கொஞ்சம் தெளிவாவே வரும் பாருங்க, என்ன மட்டி இல்லாம வரும், இந்த அடியில செடிமெண்டேஷன் இல்லாம வரும். இந்த ஆயில வச்சீங்க அப்படின்னா ஒரு மினிமம் 5 ஹவர்ஸ், நாளை காலையில எடுத்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும், டிரான்ஸ்பரண்ட் கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளவு சார் இதுல வந்து நம்ம வந்து அரைக்க முடியும் சார்? நாங்க சொல்றோம் 1 மணி நேரத்துக்கு 200 கிலோ போடலாம் அப்படின்னு. ஆனா நாங்க கஸ்டமர் வந்து ஒருத்தர் ட்ரையல் பார்த்தாங்க, 300 கிலோ ஓடுது சார். 1 மணி நேரத்துக்கு 300 கிலோ. அப்போ நீங்க ஒரு 8 மணி நேரத்துக்கு ஒரு மாசத்துக்கு நீங்க கணக்கு பார்த்துக்கோங்க எவ்வளவு ஓடும் அப்படின்னு. இந்த அளவுக்கு ஒரு 10 ஹெச்பில பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற இந்த உலகத்துல ஒரே ஒரு மிஷின் கோயம்புத்தூர் லட்சுமியோட மிஷின் மட்டும்தாங்க. ஒண்ணுல சிம்பிள், இந்த இடத்த அடைச்சு ஒரு பைப்பை வச்சாச்சுன்னா பைப்ல தண்ணி ஊத்துற மாதிரி ஊத்துங்க. இப்பவே தண்ணி மாதிரி தான் வருது. சார் இப்போ உங்களுக்கு 10 ஹெச்பி மிஷின் இருக்கு இல்லையா, இப்போ எவ்வளவு கிலோ சார் நம்ம போட்டோம், எவ்வளவு கிலோ ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு சார்? சார் 15 கிலோ கொப்பரை போட்டோம். இதுல இப்ப வந்திருக்க என்ன பாத்தீங்கன்னா 11 கிலோ என்ன வந்திருக்குது. ஸோ இன்னும் வடிஞ்சிட்டு இருக்கு, இன்னும் வந்துட்டு இருக்கு. புண்ணாக்கு பாத்தீங்கன்னா ட்ரையா இருக்கு பாருங்க, புண்ணாக்கு நல்லா ட்ரையா வந்துடும். இந்த புண்ணாக்குல ஒண்ணுமே இருக்காது. ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நான் இதுல சொல்லி ஆகணும். நிறைய பேர் கொஸ்டின் கேக்குறாங்க, என்னன்னா இந்த புண்ணாக்கு மார்க்கெட்ல யூஸ் பண்ண முடியுமான்னு. எல்லா மிஷின்ல வர புண்ணாக்கு தான் இதுலயும் வருது. புண்ணாக்கோட தரம் மாறுவதில்லை. அந்த மிஷின்ல பட்டையா வருது, இதுல உருண்டையா வருது. இதோடைய வடிவம் தான் வேறையே தவிர புண்ணாக்கு தரமும் மற்ற எல்லா விஷயமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் புண்ணாக்கு. சார் இப்போ இதுல வருது இல்லையா புண்ணாக்கு? ஆமாங்க. இதை வந்து ரீயூஸ் பண்ண முடியுங்களா? கண்டிப்பாக. அதாவது இந்த புண்ணாக்குல வந்து ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தணும். ஒரு 45 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் அன்னைக்கு ஸ்நாக்ஸ்ங்கிறது வந்து புண்ணாக்கு தான். கருப்பட்டி போட்டு வீட்டுல இடிச்சு தருவாங்க, அதுவே பெரிய சந்தோஷம். இந்த புண்ணாக்கு மதிப்பு கூட்டல் பாத்தீங்க அப்படின்னா சட்னி பவுடருக்கு போகுது, கொப்பரா மீலுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பர்பி, சாக்லேட் இது பண்றாங்க. அதை விட முக்கியமா நீங்க மார்க்கெட்ல நிறைய வித்துக்கிட்டு இருக்கு. யாராவது உடம்பு சரியில்லைன்னா நீங்க விதவிதமான பாட்டில்ல வாங்கிட்டு போவீங்க, அந்த பேரை சொல்ல விரும்பல. அதுல முக்கியமா பயன்படுத்துறது தேங்காய் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, சூரியகாந்தி புண்ணாக்கு தான். அது கூட காஃபியும் சாக்லேட்டும் சேர்த்தா ஒரு பிராண்டு, காஃபியும் கொக்காபீனும் சேர்த்தா ஒரு பிராண்டு, எலும்பு பொடியும் கோதுமை மாவும் சேர்த்தா ஒரு பிராண்டு. அந்த பிராண்டுல நிறைய சத்து பொருள்கள் விற்கிறாங்க. எல்லாமே இந்த புண்ணாக்குல இருந்து தான் வருது. இதை கண்டிப்பா உங்களுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது சாதாரண பொருள் இல்லை. ஆடு மாடு இதை நிறைய சாப்பிடுது, அனிமல் ஃபீட்டுக்கு போகுது. அதனாலதான் ஆஸ்பத்திரி பக்கம் போறது இல்லை. நம்ம சாப்பிட்றத மறந்துட்டோம், அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். வணக்கம் சார், நாங்க வேலூர்ல இருந்து வரோம். நாங்க 2 பேருமே அக்ரி கிராஜுவேட்டு முடிச்சிட்டு எதுவும் வேலைக்கு போகாம தனியா ஒரு பிசினஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு தான் சரி இந்த பிசினஸ் பார்த்தோம். சரி அதை பத்தி உங்ககிட்ட விசாரிக்கலான்னு தான் சார் வந்திருக்கோம் நாங்க. ஓகே, ரொம்ப நன்றி. நம்மளை தொடர்பு கொண்டிருக்கும் வந்து ரொம்ப நன்றி. என்ன அப்படின்னா இன்னைக்குள்ள படித்த இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்பை தேடி வெளிநாடுகளுக்கும் ஐடி கம்பெனிக்கும் போறாங்க. விவசாயத்தையும் காப்பாற்றணும், விவசாயியும் காப்பாற்றணும்னு சொல்லி நீங்க அக்ரிக்கு வந்ததற்கு முதல்ல உங்களுக்கு முதல் வணக்கம். சரிங்களா? 1 மணி நேரத்துக்கு இல்ல ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சார் கரண்ட் இழுக்கும், எவ்வளவு நேரம் ஓட்டலாம், அது மட்டும்? அதான் சார், நீங்க வந்து நம்ம மிஷின்ல சார் ஃபர்ஸ்ட் 1 HP சிங்கிள் பேஸ் சொல்றேன். சிங்கிள் பேஸ்ங்கிறது உங்க வீட்டு வெட் கிரைண்ட் கரண்ட் தான்.
உங்க விக்டரின்றக்கா மாவாட்டும் போது கம்ப்ளைண்ட் ஆயிருக்கா? இல்ல இல்ல. அந்த மாதிரிதான். ஆ. ஒரு நீங்க 24 மணி நேரம் தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஆ. 1 மணி நேரம் ஓட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 1 HP மிஷின்ல 3/4 யூனிட் கரண்ட் செலவாகும். 3/4 யூனிட் தான் கரண்ட் செலவாகும். 2 HP போனீங்கன்னா 1 யூனிட் வரும். 3 HP நீங்க ஓட்டுனீங்க அப்படின்னா 1.25 யூனிட் 1.5 யூனிட்டுக்கு மேல போகாது 1 மணி நேரத்துக்கு. 1.25 யூனிட்டுங்கிறது வந்து ஒரு 9 ரூபாய் 1 மணி நேரத்துக்கு. நீங்க ஒரு 5 மணி நேரம் ஓட்டுனீங்கன்னா 45 ரூபாய்க்கு வரப்போகுது. அவ்வளவுதான். அந்த 5 மணி நேரத்துல நீங்க மத்த மிஷினை கம்பேர் பண்ணும்போது நீங்க நிறைய ஓட்டி ரன் பண்ணி எடுத்துடலாம். 3 HP எடுத்துக்கிட்டீங்கன்னா 60 கிலோ 1 மணி நேரத்துக்கு. 5 மணி நேரம் ஓட்டினீங்கன்னா அதுவே உங்களுக்கு 300 கிலோ ஓட்டிடலாம். அது போதுமானது. போதும். 45 ரூபாய்க்கு 300 கிலோ வருதுன்னா பரவாயில்ல, தாராளம். அவ்வளவுதான் கரண்ட் செலவு. ஒரு கிலோவுக்கு எவ்வளவுன்னு கணக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஒரு கரண்ட் செலவு. ஏன்னா அந்த கியர் பாக்ஸ் யூஸ் பண்றதுனால மோட்டார் ஓவர்லோட் எடுக்காது. அந்த விஷயத்த மென்ஷன் பண்ணி தான். அப்புறம் சவுண்டு இல்ல 0 சவுண்டு. கரண்ட் செலவு கம்மி, இன்புட் ஜாஸ்தி, கண்டினியூவா நீங்க கொட்டிக்கிட்டு இருக்கலாம். எவ்வளவு லோடு கொடுத்தாலும் கரண்ட் செலவு லோ கரண்ட் செலவு. அப்புறம் பாத்தீங்கன்னா 10க்கு 10 இடத்துல நீங்க ஒரு நாளைக்கு 5 டன் உற்பத்தி பண்ண முடியும். இந்த மிஷினுக்கு இவ்வளவுதான் ஏரியா 10 HPக்கு பாருங்க. அது 3, இது 5, அது 10. 10க்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 அடி நீளம், ஒரு 2 அடி அகலம் தான் இருக்கு. இதுல நீங்க ஒரு 10க்கு 10 இடத்துல தாராளமா இதை ரன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு எங்களோட டிசைன் பண்ணிருக்கோம். இதுலயே பாத்தீங்கன்னா 10 HP பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 4 யூனிட் தான் கரண்ட் செலவாகும் 10 HPக்கு. ஆனா 300 கிலோ வரைக்கும் நீங்க 1 மணி நேரத்துக்கு நீங்க போட முடியும். நாங்க சொல்ற 200 கிலோ தான் சொல்லுவோம். ஆனா நீங்க 300 கிலோ யூஸ் பண்ண முடியும். போட்டு ஆயில் பிடிச்சி எடுக்க முடியும். 24 ஹவர்ஸ் முழுசா நீங்க ரன் பண்ணிக்கலாம். மிஷின் சூடாகாது, ஆயில் சூடாகாது, கரண்ட் ஜாஸ்தி செலவில்லை, மேன் பவர் ஜாஸ்தி தேவையில்லை. ஒரு ஆள் இருந்தா போதுங்க. உதாரணத்துக்கு எங்கிட்ட மிஷின் வாங்கின ஒருத்தர் அதுக்கு முன்னாடி 3 ரோட்டரி செக் வச்சிருந்தாரு. அவருக்கு வந்து ஒரு கால் கொஞ்சம் ஊனமா இருந்தது. அவரு இந்த இதுலதான் ட்ராலியில தான் வர்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா 3 செக் வச்சு 8 பேர் வேலைக்கு வச்சிருந்தாரு. இன்னைக்கு நம்ம மிஷின் 3 HP மட்டும்தான் வச்சிருக்கிறாரு. 2 பேர் தான் வேலைக்கு வச்சிருக்கிறாரு. அந்த 3 மிஷினும் ஓரம் கட்டி வச்சுட்டாரு. ஏன்னா அந்த 3 மிஷின் செய்யற வேலையை இந்த ஒரு மிஷின் பண்ணி செஞ்சிருக்கு. எந்த விதனாலும் போட்டுக்கலாம், மாத்தி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். முழு எண்ணெயும் ஒரே தடவை முழுசா கிடைச்சிருது. அப்போ இது லாபமா அது லாபமான்னு திங்க் பண்ணி பாருங்க. சரிங்களா? வேற ஏதாவது டவுட் தான் கேளுங்க. சார், இப்போ மிஷினுக்கு சப்சிடி ஏதாச்சும் கவர்மெண்ட் தருதா நம்மளுக்கு? சார், இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். இன்னைக்கு மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, படித்து வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு, அது ஆண் பெண், அது மட்டும் இல்லாம கணவனை இழந்த விதவை பெண்கள், உடல் ஊனமுற்றோர், இவங்களுக்கு எல்லாம் அரசாங்கம் நிறைய ஸ்கீம் அறிவிச்சிருக்கிறாங்க. அது எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன் பாத்துக்கோங்க. என்ன சைஸ் மிஷின் போடுறோம் எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவீங்க, நான் சொல்லி கொடுத்துருவேன் இல்லையா? என்ன சைஸ் மிஷின் போடலாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டு, நீங்க யாரு பேர்ல லோன் போட போறீங்களோ அவங்க ஆதார் கார்டு போட்டோ எனக்கு அனுப்பணும். அனுப்பிட்டு நான் அந்த பேர்ல ஒரு கொட்டேஷன் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன். அந்த கொட்டேஷன், ஆதார் கார்டு அதோட ஜெராக்ஸ், ஒரு பான் கார்டு அதோட ஜெராக்ஸ், உங்க பேங்க் பாஸ்புக் அதோட ஜெராக்ஸ், போட்டோ அதை எடுத்துக்கங்க. நீங்க சொந்த இடத்துல பண்றதாக இருந்தால், இந்த தொழில் பண்றதாக இருந்தால் அந்த இடத்தோட டாக்குமெண்ட் ஜெராக்ஸ், இல்ல வாடகை இடத்துல பண்ற மாதிரி இருந்தா லீஸ், இந்த வாடகை ரெண்டல் அக்ரிமெண்ட், நம்ம வாடகை பில்டிங் காரரும் நம்மளோட அக்ரிமெண்ட் போட்டிருப்போம் இல்லையா, அது இல்ல லீஸ் அக்ரிமெண்ட் ஏதாவது போட்டிருப்போம், அதையும் எடுத்துக்கிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்லயும் மாவட்ட தொழில் மையம் போய் அங்க போய் நீங்க டிஆர்பின்னு 3 பேர் இருப்பாங்க. மத்திய அரசு 3 டிஆர்பி வச்சிருக்கு, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வச்சிருக்காங்க. அவங்கள போய் மீட் பண்ணீங்க அப்படின்னா அந்த லோன் எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். எல்லாம் அப்லோட் பண்ணி உங்களுக்கு ஆன்லைன் ப்ராசஸ் பண்ணி, அந்த ஆன்லைன் ப்ராசஸ் என்ன பண்ணணும்னா அந்த மாவட்டத்துக்கு கலெக்டர் ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட் போகும், எல்லாம் ஆன்லைன். அங்க இருந்து சென்னை தமிழ்நாடு அரசு செக்ரட்டரியேட் போகும், அங்க ஓகே பண்ணிடுவாங்க. அங்க இருந்து நேரா டெல்லிக்கு அனுப்பிடுவாங்க. டெல்லிக்கு அனுப்பி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு, இதுல மெயினா சிபில் ஸ்கோர் பார்ப்பாங்க. கண்டிப்பா சிபில் ஸ்கோர் எல்லாம் ஓகே பண்ணிட்டாங்க. ஓகேயா இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்க ஏரியால இருக்க ஏதோ ஒரு பேங்க் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இல்ல உங்களுக்கு எந்த பேங்க் ரிலேஷனோ அந்த பேங்க் வந்து நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா கூட அதுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அவங்க உங்களை கூப்பிட்டு உங்க இடத்த வந்து வெரிஃபை பண்ணி இன்ஸ்பெக்ஷன்லாம் முடிச்சு அந்த மத்திய அரசுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, மெயில் போட்டுருவாங்க. உடனே உங்களுக்கு லோன் அப்ரூவல் ஆயிரும். பேங்க் வந்து உங்களை இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு, லோன் அப்ரூவல் ஆயிடுச்சு. ஒரு சிம்பிள் ப்ராசஸ். இதுல வந்து நார்மல் பர்சனுக்கு வந்து 25% வரைக்கும் மானியமும், உடல் ஊனமுற்றோர் அப்புறம் விதவை பெண்கள் இவங்களுக்கெல்லாம் 50% வரை மானியமும். இதுல நம்ம வாங்குற லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 4ல இருந்து 6% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட், மற்றவங்களுக்கு 7ல இருந்து 10% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் அரசாங்கம் வசூல் பண்றாங்க. சரிங்களா?
இதுல மானியம் வந்து பேக் எண்ட் சப்சிடி. நீங்க சப்சிடி வந்து உங்க கையில ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. பேங்க் வந்து ஒரு சேஃப்டிக்கு வச்சுக்குவாங்க. வச்சுட்டு உங்க இஎம்ஐ கட்ட அது ஒரு பக்கம் இந்த லோன் தனி அக்கௌண்ட்ல வந்துகிட்டு இருக்கும், இன்ட்ரெஸ்டோட வந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு. அதை வந்து இதை டேலி பண்ணி கணக்கை முடிச்சு லோன் முடிச்சு கொடுத்துருவாங்க. இப்படிதான் அரசாங்கம் மானியத்தையும் லோனையும் கொடுக்குது. சரி, சரிங்களா? இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். சார் எந்த மிஷினா இருந்தாலும் சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து கண்டிப்பாங்க. உங்க மிஷினுக்கு எப்படி சார்? சார் ஒரு மிஷின் விற்கிற பெரிய விஷயம் இல்ல, அதுல ஒரு பிரச்சனை வரும்போது சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் பெரிய விஷயம். அந்த சர்வீஸை நாங்க ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து ஒரு மிஷினை வாங்கி ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு கூப்பிட்டா 24 மணி நேரத்துக்குள்ள எங்க சர்வீஸ் டெக்னீஷியன் போய் ரெடி பண்ணி கொடுத்துடுறாங்க. அடுத்து இந்த மிஷின்ல பெரிய கம்ப்ளைண்ட்லாம் வருதானா கிடையாது. ஏதாவது கிளீன் பண்ணாம இருப்பாங்க, இல்ல எலக்ட்ரிக்கல் ஏதாவது சின்ன சின்ன வயர் ஏதாவது லூஸ் ஆயிருந்தாலோ, இல்ல ஏதாவது சவுண்ட் வந்தாலோ, இல்ல இவங்க கொப்பரையோ கடலையோ போடும்போது உள்ள கல்லோ ஏதாவது போல்ட் நட் ஏதாவது போயிருந்தாலோ சின்ன சின்ன பிரச்சனை வரும். அது எங்க ஆளுங்க ஒரு 24 மணி நேரம் போய் சால்வ் பண்ணி கொடுத்துடுறாங்க. சார் உங்ககிட்ட இருக்க மிஷின்ஸ்ல என்ன மாதிரியான மோட்டார்ஸ் எல்லாம் பயன்படுத்துறீங்க சார்? சார் நாங்க பயன்படுத்துற எல்லாமே இந்தியன் மேக் தான். நாங்க ஃபாரின் பிராண்டு லோக்கல் பிராண்ட் யூஸ் பண்றதே இல்ல. இந்தியாவுல லீடிங் பிராண்ட் யாரு நமக்கு சர்வீஸ் சப்போர்ட் பண்றாங்க, எந்த கம்பெனி மோட்டர் எல்லா டெஸ்டும் பண்ணி வெளியே நம்ம கையில ஹேண்டல் பண்றாங்க, அந்த மாதிரி பிராண்டுகளை தான் பாருங்க. மோட்டரே காட்டுறோம் பாருங்க. இங்க பாருங்க, இந்த மோட்டருக்கு தான் நாங்க யூஸ் பண்றோம். இது கிராம்டன் கம்பெனி மோட்டர், கம்பெனி கியர் பாக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். எல்லாம் இந்தியன் மேக் தான். மார்க்கெட்ல வெரி சிம்பிளா ஈஸியா கிடைக்கிற பிராண்ட். அது மட்டும் இல்லாம எங்களுடைய மேனுபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கேயே இருக்கிறதுனால நாங்க வெளியிருந்து ஒரு R&D, அதாவது ஒரு பொருளை வெளியிருந்து வாங்கும் போதே R&D பண்ணி இது இந்த குவாலிட்டி கரெக்டா இருக்கா, மெட்டீரியல் டெஸ்டிங் கரெக்டா இருக்கா செக் பண்ணி தான் வாங்குறோம். சார் இப்போ இந்த மிஷின் எப்படி சார் வாங்குறதுங்க? சார் இந்த மிஷின் வாங்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, தொழில் தொடங்க போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க ஊர்ல எவ்வளவு ஆயில் விற்க முடியும், என்னென்ன ஆயில்லாம் விற்க முடியுங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு எங்ககிட்ட வரலாம். இல்ல நீங்க டைரக்டா எங்ககிட்ட வந்தா நாங்களே உங்க கொஸ்டின்ஸ் கேட்கிற கொஸ்டின்ல எல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நாங்க உங்களுக்கு சொல்லுவோம். எந்த டைப் மிஷின் வாங்கலாம், 1 HP 2 3 5 7 10 வாங்கிட்டு என்ன மிஷின் வாங்கலாம், அது என்னென்ன ஆயில் போடலாம், உங்க ஊர்ல எந்த ஆயில் விற்குங்கிறத நாங்க தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுவோம். சரி, இப்போ இந்த மிஷின் வேணும் அப்படின்னா தமிழ்நாட்டுல இருந்து நிறைய கால் வரும், மற்ற மாநிலங்கள்ல வரும். எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் நீங்க வந்து போன் எடுத்து பேசுற அளவுக்கு உங்ககிட்ட சப்போர்ட்ஸ் இருக்கா சார்? சார் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியணும். என்ன காரணம்னு சொல்றேன் பாருங்க. ஹிந்தி, கன்னடம், மலையாளம், தெலுங்கு, இங்கிலீஷ், தமிழ், இப்படி இந்தியாவில் இருக்கிற அனைத்து ரீஜனல் லாங்குவேஜுக்கும் நாங்க தனித்தனியா ஆள் வச்சு அவங்க ஒரு மிஷின் வேணும் அப்படிங்கிற எங்களுக்கு தகவல் தெரிகிறவங்களுக்கு எல்லா தகவலையும் கொடுத்து அந்த மிஷின் எண்டுல போய் சேர்ந்து ரன் பண்ற வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணி எந்த குறையும் இல்லாம ரன் பண்றதுக்கான அனைத்து முயற்சிகளும் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு மொழிக்கும் நாங்க தனித்தனியா ஆள் வச்சிருக்கோம். இந்த வீடியோல ஒரு ஆயில் எக்ஸ்ட்ராக்டர் மிஷின் எப்படி பார்த்து வாங்கணும், யாருக்கு எந்த மிஷின் சூட்டபிளா இருக்கும், அது எப்படி எல்லாம் வாங்கினா மானியத்துல வாங்க முடியும், எல்லாமே டீட்டெயிலா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. நன்றி.